வெல்கம் டு காய்க்குட்டி நன்னவா பயனல் தகவல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா வேல்மாறல், அதாவது என் தங்கச்சி வந்து 48 நாள் விரதம் இருந்து இந்த வேல்மாறல் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அது கூட திருப்புகளும் சொல்லிட்டு வந்தாங்க. பாருங்கள், வேல் வந்து எவ்வளோ ஒரு அழகான ஒளியை கொடுக்குதுன்ட்டு. இது வந்து எடிட்டிங் கிடையாது, உண்மையாலுமே நடந்த ஒரு நிகழ்வு. 48 நாள் அதுக்கு வந்து அவங்க அபிஷேகம் பண்ணும்போது அதனுடைய உண்மையான சக்தியை நாங்கள் உணர்ந்தோம். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நம்மளோட பகைவர்கள் நம்மளை ரொம்ப துன்பப்படுத்துகிறாங்க. அதுலேருந்து நம்மளால் எப்படி விலகிறது அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக வேல்மாறல் வந்து நீங்கள் படிச்சுட்டு வாங்க. அதில் வந்து திருப்புகளில் வந்து சினத்தவர் பாய்க்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமகான்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். அதை நீங்கள் வேல்மாறல் 48 நாள் இருக்க முடியாதவங்க கண்டிப்பாக வந்து அந்த திருப்புகள், அந்த நான் சொன்ன திருப்புகள் வந்து ஒரு 108 முறை வந்து ஒரு நாள் மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை அது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை அது கற்றுக் கொடுக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க வந்து படாத பாடுபடுறத நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த முருகனோட திருவருளுங்க. அதனோட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எங்கள் அம்மா அப்பா, அதாவது எங்கள் அம்மா வந்து பாட்டி தாத்தாவை பார்த்தாங்க, இட பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. எதனால் அந்த இட பிரச்சனை வந்தது அப்படின்னா, அம்மா வந்து பாட்டி தாத்தாவை பார்த்தாங்க. ஆனால் அதாவது எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 3 அண்ணாங்க. இப்போது மூத்த அண்ணா வீடு வந்து சுத்தமாக வந்து மாமியார் மாமனாரை பார்க்குறதே கிடையாது. அதாவது எங்கள் பாட்டி தாத்தாவை பார்க்கவே இல்லை. அதேமாதிரி 2வது அண்ணா வந்து வாரம் 200 ரூபா கொடுத்துட்டு பிஸ்கெட் ஒரு கட்டு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. அவ்வளோதான் அவங்க பார்க்குறது. முழுசாக இருந்து பார்த்தது எங்கள் அம்மா மட்டும்தான். பிரச்சனைன்னு வரும்போது எங்கள் அண்ணன் பசங்க, அதாவது 2வது அண்ணன் பையனுக்கும் பொண்ணுக்கும் எங்கள் அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் பெரிய அண்ணா சொன்னான் பார்த்தீங்களா, அவங்க பெரிய அண்ணாவோட ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவ்வளோ நாள் யாருக்குமே எதுவும் பண்ணாதவங்க இந்த பிரச்சனைன்னு வரும்போது என் 2வது அண்ணா பசங்களையும் பிள்ளையும் தூண்டி விட்டு பயங்கரமாக பிரச்சனை வந்துச்சுங்க. பயங்கர சண்டை சச்சரவு. எங்கள் அம்மாவை பேசாத பேச்செல்லாம், இங்கே வந்து உன்னை யார் இருக்க சொன்னா, அவனை யார் பார்க்க சொன்னா, மாமா சொன்ன வீட்டில் வந்து யார் இருக்க சொன்னாங்க வீட்டில் நிறைய கேள்வி கேட்டாங்க. அதாவது எங்கள் அம்மா நிறைய பண்ணியிருக்காங்க, ஆனாலுமே அதை மதிக்காமல் அவங்க கேட்டாங்க. பெரிய அண்ணா அதாவது அவங்க பெரியம்மா பேச்சை கேட்டு அவங்க யாருக்குமே எதுவும் பண்ண கிடையாது. அதனால் நாங்கள் இந்த வேல்மாறலை படிக்க ஆரம்பித்தோம். பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கல் நட்டுட்டாங்க. ஆனால் அதுக்கு பத்திரமோ பட்டாவோ கையில் கொடுக்கல. ஆனால் நீ வீட்டை விட்டு எந்திரிச்சு தான் ஆகணும், கல் நட்டுட்டமெல்லாம் எந்திரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படிங்காட்டி நான் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு பெரிய ஆள் பலமோ பணபலமோ கிடையாது. நாங்கள் தெய்வத்தை தான் நம்பியிருக்கோம். அதனால நாங்கள் வேல்மாறல் செஞ்சிட்ருக்கோங்க.